சைல்ட்ஹுட் ட்ராமா சைன்ஸ் எவ்ரி பேரண்ட்ஸ் ஷுட் நோ. உங்கள் குழந்தைங்க எதையாவது மறைக்கிறாங்களா, எதையாவது மனசுக்குள்ளே போட்டு சங்கடப்படுறாங்களா, உங்ககிட்ட சொல்ல தயங்குறாங்களா அப்படிங்கிறத ஒரு பேரண்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். உங்கள் குழந்தைங்கள ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அவசியம் நோட்டீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பெயினை, வலியை சத்தம் போட்டு அழுது கத்தி கோவப்பட்டு காமிப்பாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்க அதை சைலண்ட்டாக ஸ்மைலோட ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த சென்ஸ் அவங்க அதை தெரிஞ்சு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது அர்த்தம் இல்லை. அந்த பெயினை தனக்குள்ளேயே சஃபகேட் பண்ணிக்கிறாங்க, சப்ரெஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அவங்களோட வலி என்ன அப்படிங்கிறத அவங்க கிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஜென்சி காலத்தில் நிறைய குழந்தைங்க நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் தைரியமாக இருக்காங்க, நிறைய விஷயங்களை தைரியமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. என் குழந்தை ஃபோனில் இதை பார்க்குறா, அதை பார்க்குறா, இது தெரிஞ்சிருக்கு, அது தெரிஞ்சிருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறாங்க, ஸோ அவங்க எல்லா விஷயத்தையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. ஆனால் உண்மை அதுவா? இல்லை. ஒரு சில குழந்தைங்க நிறைய புல்லிங்க, டீசிங்க இல்லை அப்யூஸை ஃபேஸ் பண்ணாங்கன்னாலும் அதை சொல்றதுக்கு பயப்படுறாங்க. அவங்கள வெளியில தைரியமா காமிச்சுக்கிறாங்க, ஆனா மனசளவுல ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதா, டீச்சர்ஸ் கிட்ட சொல்றதா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றதா, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நிறைய இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க. ஸோ அவங்கள எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஒரு சில குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி கத்தி சண்டை போட்டு யார் கூடயும் பேசாம அப்படி இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க ரொம்ப சைலண்டா ஸ்மைலோட அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை நார்மலா பேசுறாங்க, ஜாலியா இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு மட்டும் ஒரு பேரண்ட் என் குழந்தை நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி திங் குழந்தைங்க எப்படி நம்மளை இன்டைரக்டா அப்சர்வ் பண்றாங்களோ, நம்மளும் குழந்தைங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நோட்ஸையும் அப்சர்வ் பண்ணணும். என் குழந்தை யூஸ்வலாக இப்படி இருக்க மாட்டா, யூஸ்வலாக இந்த டைமில் இதை பண்ண மாட்டா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் சேஞ்ச் வருது, அவங்களோட பிஹேவியரில் சேஞ்ச் வருது, அவங்களோட ரெஸ்பான்சஸில் சேஞ்ச் வருது அப்படின்னா அவசியம் ஒரு பேரண்ட்டாக அது எந்த வயசு குழந்தையா இருந்தாலும் நீங்கள் அதை நோட் பண்ணணும். இட் இஸ் நாட் லைக் டு ரெஸ்ட்ரிக்ட் தெம், இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ மானிட்டரிங். ஒரு குழந்தைய நீங்கள் மானிட்டர் பண்ணி சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் நோட் பண்ணுறது ஆஸ் அ பேரண்ட்டாக ரொம்ப 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 அவசியம். விச் மீன்ஸ் பேரண்ட் அப்படின்னா அம்மா மட்டும்தான் நோட் பண்ணணும், அம்மா பார்த்து சொல்லலை, அம்மாவுக்கு தெரியல அப்படிங்கிறது இந்த இடத்துல பாயிண்ட் கிடையாது. பேரண்ட் அப்படின்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே தான். பிகாஸ் நிறைய இடத்துல இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கும், பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை, ரிலேட்டிவ்ஸோட அவங்களுக்கு அதிக மூமெண்ட்ஸ் இல்லை. ஸோ டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மட்டும்தான் சைல்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் அ டீச்சராக ஒரு டீச்சரும் அந்த குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க, பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கா, அவங்க ஆக்டிவிட்டீஸில் சேஞ்ச் இருக்கா, ஸ்டடீஸில் சேஞ்ச் இருக்கா, அப்சர்வேஷன்ல சேஞ்ச் இருக்கா, எந்த அளவு கவனிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் மைன்யூட்டா நோட் பண்ணி அந்த குழந்தைய மானிட்டர் பண்றதுங்கிறது ஆஸ் அ பேரண்டா, ஆஸ் அ டீச்சரா, ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆஸ் அ பேரண்டா இந்த இடத்துல நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்மளோட அவசர லைஃப் ஸ்டைல்ல, ஒர்க் ப்ரெஷர்ல, ஃபேமிலி ப்ரெஷர்ல, ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ல, இஎம்ஐ ப்ரெஷர்ல, ஃபோன் ப்ரெஷர்ல நம்ம நிறைய விஷயங்களை நோட்டீஸ் பண்றதே கிடையாது. நான் என் குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கிறேன், வெளியில் போகிறேன், ஓடுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், பட் அவங்க பர்சனலாக என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க, என் குழந்தை என்ன எதிர்பார்க்குது, என் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்குதா, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும்னு எதிர்பார்க்குதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம நோட் பண்ணுறதே இல்லை. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. பட் நமக்கு அப்போ டைம் இருக்காது, நம்ம ஓடிட்டே இருப்போம். ஒரு லெவலுக்கு மேலே அவங்க அந்த டீனேஜ் பக்கம் வரும்போது we would like to spend time with them. நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் சின்ன வயசுல இருந்த அவங்க மனசுக்குள்ள அந்த ஏக்கம், இது எல்லாம் அவங்களோட அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் தியர் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பிடும்.
ஸோ அந்த ஏஜ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜ்ல நம்ம குழந்தைங்க நம்ம கூட இருக்கணும், நான் அவங்களோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஏஜ் பார், இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ குழந்தைங்க கிட்ட எப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும், என்னென்ன மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பேரண்டா தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை சின்னதுல இருந்து அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் தேவை. அப்போ நம்ம கூட இருந்து கைட் பண்ணணும். நீங்க எப்படி சாப்பிடணும், இப்படி பண்ணணும், இது தப்பு, இது கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தரணும். அதை அடிச்சு திட்டி கோவப்பட்டு ஏன் இப்படி பண்ற, இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு குழந்தைங்களா இருக்கும்போது கேட்குறோம். அவங்க தெரிஞ்சு புரிஞ்சு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய வயசுல இதை பண்ணாத அதை பண்ணாத, நான் சொல்றத மட்டும் நீ கேளு அப்படின்னு அவங்களுக்கு கைட் பண்றோம். ஸோ குழந்தைங்களா இருக்கும்போது அவங்கள கைட் பண்ணுங்க. அவங்க டீனேஜ்க்கு வரும்போது ஓரளவு லிபரலா அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அவங்கள மானிட்டர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன் அப்படின்னு எல்லா லிபர்ட்டியும் கொடுத்து உன் இஷ்டத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி விட்டீங்கனாலும் அதுவும் அகெயின் ஒரு ப்ராப்ளம்ல தான் போய் லீட் ஆகும். ஸோ எந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், எந்த இடத்துல ஃப்ரீடம் கொடுக்கணுங்கிறது பேரண்ட்ஸ்க்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். உங்க குழந்தை ஒரு இமோஷனல் ட்ராமால இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத என்னென்ன மாதிரி சைன்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, sudden silence, anger or irritation, changes in their sleeping and eating, avoiding common places, schools or something, and fake smiling. இந்த விஷயங்கள்லாம் உங்க குழந்தைகிட்ட இருக்கு, சடனா இந்த விஷயத்துலலாம் அவங்க சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னா உங்க சைல்டை நீங்க க்ளோஸா மானிட்டர் பண்ணணும்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அந்த சேஞ்சஸ்லாம் இருக்கு, ஆனா அவங்க உங்ககிட்ட வந்து பேசல அப்படின்னா somewhere they are not feeling some connectivity with you. அது வந்து உங்களை சேஃபா இல்லை, நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு தோணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஷுட் கிவ் தட் கம்ஃபர்டபிலிட்டி டு யுவர் சைல்டு. நான் அம்மா இருக்கேன், அப்பா இருக்கேன், நாங்கள் டீச்சர்ஸ் இருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை உங்கள் குழந்தைகிட்ட கொடுங்க. நீ ஏதாவது ஒரு விஷயத்த கோத்ரூ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா tell them some cooked up stories. நான் இந்த வயசுல இருந்தப்போ எனக்கு இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி சம் ரியாலிட்டிக் ஸ்டோரிஸ் ஆர் ரியல் மாதிரி ஒரு ஸ்டோரியை நீங்கள் சொல்லி அவங்களுக்குள்ள அந்த கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துங்க. அவங்களுக்கு மனசுல நான் ஏதாவது இருந்தாலும் சொன்னா என் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ இதை வந்து சேஃபா எனக்கு ஹேண்டில் பண்ணி தருவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுங்க. அதை விட்டுட்டு உங்களோட டென்ஷன்ல நீங்க அந்த குழந்தைய மிஸ்லீட் பண்ணாதீங்க. அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்களும் திருப்பி கத்துறது, அவங்க சைலண்டா இருக்காங்க அப்படின்னா நீங்க உங்க இமோஷனல் ட்ராமாவை வெளிக்கொண்டு வர்றது, இதெல்லாம் வேணாம். யூஸ்வலா மதர்ஸ்க்கு அந்த ஃபீல் இருக்கும், என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை, நான் இவ்வளோ தூரம் அந்த ஃபேமிலிக்காக செய்கிறேன் ஆனால் என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற ஃபீல் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அதை நம்ம யார்கிட்ட காட்டுவோம், நம்ம குழந்தைங்க கிட்ட காட்டுவோம். ஸோ சடனாக நம்ம குழந்தைங்க ஒரு சைலன்ஸ்குள்ளே போகிறாங்க, இல்லை வேற ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட அவங்க வரலை அப்படிங்கும்போது ஆப்வியஸாக என்ன பண்ணுவோம், நம்ம எமோஷனல் ட்ராமாக்குள்ளே போயிடுவோம். நம்ம அதை சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவோம், கத்த ஆரம்பிச்சிருவோம். ஃபாதர்ஸுமே அவங்களோட ஒர்க் டென்ஷனில் என்ன பண்ணுவாங்க, ஏன் இதை கூட பண்ண மாட்டிங்களா, அதை கூட பண்ண மாட்டிங்களான்னு டென்ஷனில் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது அந்த குழந்தைய இன்னும் இரிட்டேஷனுக்குள்ளே தள்ளும். அந்த குழந்தைக்கு ஒரு சேஃபான இடமா அது தோணாது. இங்கே நான் சொன்னால் இன்னும் பிரச்சனை தான் பெருசாகும், இது அவங்களையும் கஷ்டப்படுத்திடுமோ, ஏற்கனவே அவங்க சங்கடத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில குழந்தைங்க அதுலேயே வந்து நெகட்டிவ் தாட்ஸ், எனக்கு ஏற்கனவே இத்தனை பிரச்சனை இருக்கு, நான் இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருக்கேன், ஆனா இதை கூட புரிஞ்சுக்காம ஏன் பேரண்ட்ஸ் வந்து இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு அவங்க நெகட்டிவ் சைடு மாறுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ குழந்தைங்கள ஹேண்டில் பண்றது ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம். நம்மளோட இமோஷன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களோட எமோஷன்ஸும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அதை சேஃபாக நம்ம பார்த்துக்கணும். நோயிங்லி எந்த பேரண்ட்டும் பண்ணுறதில்ல, பட் அன்னோயிங்லி நம்ம டென்ஷன்னால நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிடுறோம். அதை நம்ம ரியலைஸ் பண்ணாமையே பண்ணிடுறோம். ஸோ பேரண்ட்ஸ் டூ கான்ஷியஸ்லி யுவர் பேரண்டிங். உங்கள் பேரண்டிங்கை வந்து ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுங்க. உங்கள் குழந்தைங்கள ஹர்ட் ஆக்காம எல்லா விதத்துலையும் அவங்கள சேஃபா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பேரண்டிங்கை கொடுங்க அவங்களுக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல அந்த குழந்தைய எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம்.
உங்கள் குழந்தைங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக்காக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுது அப்படின்னா ஜஸ்ட் டெல் தம் வி ஆர் தேர் ஃபார் யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சைக்காலஜிஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய பேர் லைஃப் கோச்சிங் பண்ணுறாங்க. சைக்காலஜி அப்படின்னு அவ்வளோ இதாக கொண்டு போகிற அளவுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. பட் லைஃப் கோச்சிங் இந்த சென்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து ஜென்ரலாக குழந்தைங்க கிட்ட பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஹீலிங் மாதிரி கொடுக்குறாங்க, நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு ஹீலிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். அதர் தேன் திஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் குழந்தைங்க கிட்ட ஜாலியாக ஜென்ரலாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி நிறைய பேசுங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வெளியில கொண்டு வர பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், ஃபர்தர் இதை பத்தின செஷன்ஸ் வேணும், வீடியோஸ் வேணும் அப்படின்னா வீடியோஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கோயிங் ஃபர்தர் இதை பத்தின டீப் நாலேஜ் வேணும், அதை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யோகம் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எது ரிலேட்டடான டாபிக்ல நாங்க பேசணும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கமெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது ரிலேட்டடான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.